பாடி ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 40+ ஏஜ்ல இருக்கவங்கள சொல்றேன். 40+ ஏஜ்ல இருக்கவங்க ஜென்ரலா நான் சொன்ன மாதிரி தான் எல்லாம் சின்ன பசங்களுக்கான ஒர்க் அவுட் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. பட் அப்படி இல்லை. இன்னைக்கு என்கிட்ட நிறைய என்கொயரி வரும். அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் எனக்கு வந்து ஒரு 40 இயர்ஸ் ஆச்சு, ஹெல்த் பத்தி இப்பதான் இஷ்யூ இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு வராங்க. ஸோ அவங்களுக்கான ஒர்க் அவுட்டும் கலரில தனியா இருக்கு. அதாவது கொடுக்குற ட்ரைனிங்லேயே அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒர்க் அவுட் கொடுக்கணும், எந்த அளவுக்கு ஸ்பீட்ல கொடுக்கணும், அந்த மாதிரி ஒர்க் அவுட் தனியா இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் யங்ஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்கவங்க, அதாவது ஒரு 20 to 40 பிலோ இருக்கவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஒர்க் பண்றாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி ஃபீல்ட்ல தான் 8 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் உட்காந்துட்டே தான் வேலை செய்கிறாங்க. ஃபிசிக்கலாக அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ ரெண்டாவது, ஒரே இடத்துல உட்காந்து நீங்கள் ஒரு 3 நாள் ஒரே ரூமில் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு பெரிய நெகட்டிவிட்டியே உருவான மாதிரி உங்களுக்கு இருக்கும். வேற ஒரு திங்கிங் வராது, தாட் வராது. ஸோ அவங்களுக்கு வந்து இதை விட்டு வெளியே வர இங்கே இருக்கிற ஒரு ஒர்க் அவுட்ஸ், இதில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த வகையான ட்ரைனிங்ஸு, அவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்குற அந்த ஃபாஸ்டான ட்ரைனிங்ஸு, இதெல்லாம் வந்து அவங்க மைண்டை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி கொஞ்சம் பாசிட்டிவிட்டி அவங்களுக்கு கொடுக்கும்.